14ஆம் தேதி நாளைக்கு இங்கே துதி ஆராதனை இருக்கிறது. மாதம் கடைசி நாள் துதி ஆராதனை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வந்து அதில் பங்கு பெற வேண்டும். ஆமென். அது ஈவினிங் தான் வச்சுருக்கிறோம், காலையில் இல்லை. காலையிலன்னா 1ஆம் தேதி வச்சுக்கலாம். காலையில் 1ஆம் தேதி காலையில் 4 பேர், மிஞ்சி போனால் 2 பேர் தான் வருவாங்க. நாங்கள்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து ஏதோ ஒரு பாரம்பரிய இதை செய்யணுன்ற மாதிரி இருக்குது. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வருவாங்க வெடிகாலம். அது மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகினால எல்லாரும் இதில் பங்கு பெறணும், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 31ஆம் தேதி வச்சுருக்கிறோம். வாக்குத்தத்த வசனத்தோடு நாம் ஆராதித்து கட்டாயம் போகலாம். அல்லேலூயா சொல்லலாமா? பயப்பட வேண்டாம். ஐயோ என்ன ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் முழு இரவு ஜெபம் நடத்தலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு நான் முடிச்சுடுவேன். 6 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்து, இந்த மாதம் நீங்கள் லாஸ்ட் மந்த்து நீங்கள் 6 மணிக்கு வந்துட்டீங்க. ஆனால் 6 மணிக்கு ஆரம்பிக்கல, 7 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கப்படுச்சு. ஏன்னா அது முதல் நாளாக இருந்ததுனால அதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு வர வேண்டிய ஆட்கள் வரத்துக்கு இல்லை, தாமதமானதுனால அது ஆச்சு. இப்போ யாரும் எங்கேருந்து வெளியிலேருந்து வர்றதில்லை, நம்ம தான் ஆராதிக்க போகிறோம். ஆகினால 6 மணிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் யார் வந்தாலும் வராகட்டும், நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேன். நான் முடிக்கும்போது வந்துட்டேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெகுலராக 6 மணிலேருந்து 8 மணி வரை. அல்லேலூயா சொல்லுவோமா? குட். நம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 காரியங்களிலும் நீங்கள் கவனம் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த செய்தி வரும். நாளைக்கு இன்றைக்கே அனுப்பிடுவாங்க. நாளைக்கு அதில் வந்து கலந்துங்க. கட்டாயம் ஈவினிங் 6 மணிக்கு சரியாக வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாய் உங்களை அனுப்பி விடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். குட். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார் அவருடைய புஸ்தகத்தில். என்னன்னா, உண்மையான ஒரு கடவுள் யார் என்றால் நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கடத்த அதை ஒப்பு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார், எழுதுகிறார். என்னன்னு எழுதுகிறாருன்னா, ஒரு மரத்தில், பச்சை மரத்தில் குளிக்கிற பெண்களினுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு போய் ஒரு கடவுள் உட்காந்துங்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் காஞ்சி போன மரத்தில் 3 ஆணியில் ஒரு கடவுள் தொங்குறார். இது 2ல் எது கடவுள் நீங்களே தெரிஞ்சுக்குங்க சொல்லிட்டு அந்த வரியை முடிக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டை அவர் சொல்லலை. என்ன சொன்னார்? நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் யார் கடவுள் என்று. எப்படி எந்த முறையில் பார்த்தாலும் மரங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கும் மரங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வேதத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. நிறைய சம்பந்தம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட மரங்கள், குறிப்பாக ஏராளமான மரங்கள் இருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரங்களை ஆண்டவர் சொல்கிறார். அத்தி மரம், ஒலிவ மரம், அப்புறம் என்ன, சீத்தி மரம், திராட்சை செடி, இவைகள் மட்டும் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைய தலைப்பே மரம்தான். ஏன்னா நாம் கல்வாரியை குறித்து சிந்திக்க
இந்த மாதங்களில் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாளும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி தியானிக்கவில்லை. சரி, இந்த நாளிலிருந்தாவது அந்த என்னது பெரிய வெள்ளிக்கிழமை அது வரையிலுமாவது கல்வாரியை குறித்து நாம் சிந்திக்கிறது நல்லா இருக்கும் என்று எடுத்தேன். இது கல்வாரியிலே தேவன் சிலுவிலை மரிப்பதும் ஒரு மரத்தில் தான் மரித்தார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். மரங்களில் மத்தியிலே ஆரம்பித்த பாவம் மரத்திலே முடிந்தது. மரங்கள் மத்தியிலே ஆரம்பித்த பாவம் அதுக்கு பரிகாரம் காஞ்சி போன மரத்திலே முடிந்தது. அல்லேலூயா சொல்லாமா? ஏன் என்று சொன்னால், முதல் மனிதனு கூட தேவன் அருமையான ஒரு அழகான தோட்டத்தை ஏராளமான மரங்களையும் செடிகளையும் உண்டாக்கி, பழமரங்களை உண்டாக்கி அதை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவைகள் மத்தியில் மனிதனை கொண்டு வந்து வைத்து, நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதே, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொன்னார். அதை சாப்பிட்டு இருந்தான்னா மனிதனுக்கு சாவே இருக்காது. நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், மீதி எல்லாம் புசிங்கலாம் என்று சொல்லி இருந்த பொழுது, சர்வமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கவே அவனுடைய பிரதான திட்டம். ஆகினால ஏவாளை பயன்படுத்தி ஏவாள் சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டால், பிறகு ஆதாம் அவளாலே அவன் ஏமாற்றப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எப்பொழுதும் ஆண்டவர் மனிதனோடு கூடவே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மனிதன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், தேவனை தேடுகிறான், தேவன் மனிதனை தேடுகிறான். தேவன் என்ன பண்ணுறாரு? மனிதனை தேடுகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று அவர் வானத்திலிருந்து பார்க்கிறார். மனிதனை தேவனை தேடுகிற உணர்வு சென்ஸ் இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிறானான்னு தேடினே இருக்கிறார். அதில் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தான் நீயும் உங்களும் நானும் சபையும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தேடினே இருக்கிறார். மனுஷனும் என்ன பண்ணுறான்? தேவனை தேடிக்கிட்டே இருக்கிறான், சமாதானத்தை தேடிக்கினே இருக்கிறான், சந்தோஷத்தை தேடிக்கினே இருக்கிறான், கடவுளை தேடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இன்னும் கடவுள், உண்மையான கடவுள் தெரியவில்லை. ஆனால் அநேகர் கடவுளை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் எல்லாம் தேடினார்கள், மெய்ப்பொருளை காணவில்லை. அதுக்கு ஒளி தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டான் கடைசியா. ஆனால் தேவன் மனிதனை தேடி வந்தார். மனிதன் கடவுளை தேடி அழைக்கிறான். தேவன் தேடி வந்து மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு விடுதலை தந்து பரலோகம் ஒன்றை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி அதில் அவன் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இந்த பூமிக்கு வந்தார். முதல் மனிதன் பாவம் செய்யும் பொழுதே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுதே அவர்கள் மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். எப்படி இருந்தாருங்க? மகிமையினால், தன்னுடைய மகிமையினால் அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நிர்வாணி என்று அவர்களுக்கு என்ன தெரியல, நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று வெக்கம் வரலை, ஒன்றும் வரலை. அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள், நன்மை தீமை கனியை புசித்தார்கள். அப்பொழுது அவர்கள் நிர்வாணி என்று அறைந்து ஒருவருக்கொருவர் வெட்கப்பட்டு கொண்டு அத்தி மரத்தினுடைய இலையை எடுத்து தைத்து என்ன பண்ணாங்க, அதை ஆடையாக அணிந்து கொண்டார்கள். அணிந்து கொண்டது மட்டுமில்லை,
தேவன் எப்பொழுதும் மாலையிலே அவர்களோடு சந்தித்து ஜாலியாக பேசிட்டு போவார். அந்த பழக்கம் இருந்ததுனால அவருடைய சத்தத்தை கேட்ட அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். எங்கே ஒளிந்து கொள்கிறார்கள்? மரங்களின் நடுவிலே ஒளிந்து கொள்கிறார்கள். எங்கே ஒளிந்து கொள்கிறார்கள்? மரங்களின் நடுவிலே ஒளிந்து கொள்கிறார்கள். மரம் மனிதனுக்கு மிகவும் தொடர்பு உள்ளது. அதில் சில மரங்கள் மட்டும்தான் வேதத்தில் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அத்தி மரம், ஒலிவ மரம், சித்தி மரம் காட்டுகிறது. அத்தி மரம் அரசியலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒலிவ மரம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அடையாளமாக இருக்கிறது. சித்தி மரம் தெய்வீகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை செடி குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அத்தி மரம் அரசியல் அமைப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒலிவ மரம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய லைஃபுக்கு அடையாளமாக இருக்கிறது. சித்தி மரம் தெய்வீகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? குடும்ப அமைப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ இதில் இந்த மரங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இப்போ கூட எல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு கவர்மெண்ட்டு கூட சொல்லுது. மரம் அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மரத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் என்று நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து ஒரு முறை அத்தி மரத்தை பார்த்து கனியை எதிர்பார்த்தார். அதில் கனி இல்லாததுனால என்ன பண்ணார்? அத்தி மரத்தை பார்த்து அதில் கனி இல்லாததுனால அந்த மரத்தை பார்த்து சபித்தார். சபித்த உடனே அந்த மரம் பட்டு போய்விட்டது. அப்போ அத்தி மரம் அவர் எதிர்பார்த்த விஷயம் என்னவென்றால் கனியை எதிர்பார்த்தார். அப்போது ஒரு மரத்தின் தன்மை எதன் அடிப்படையில் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், அதனுடைய கனிகளை வைத்து தான் இது நல்ல மரமா இல்லை கெட்ட மரமா, இது என்ன மரம், என்ன சுவை உள்ள மரம், என்ன சுவை இல்லாத மரம் என்பதை அடையாளப்படுத்துகிறது கனிகள் தான். அதே போல் மனிதனுடைய வாழ்க்கையில் மரம் என்ன நமக்கு வைத்திருக்கிறது என்று சொன்னால், எதை நமக்கு வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மரத்தினுடைய தன்மைகள் எப்படியோ அப்படியே மனுஷனும் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்முடைய ஜீவியத்தின் அனுபவங்கள், நம்முடைய ஜீவியத்தின் காரியங்களிலே நாம் கொடுக்கிற கனிகள் நிமித்தம் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அடையாளப்படுத்துகிறது. நான் முடிவு பண்ணுறோம், அது ரொம்ப மோசமான பொண்ணு, அதுக்கிட்ட யாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ரொம்ப நல்லவங்க, இது அம்பிள் மேன், அவங்கக்கிட்ட நல்ல அன்பாக பேசுவாங்க, அவங்கக்கிட்ட பேசணும் போல தோன்றும் அப்படி சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அப்போ எப்படி அது தெரியுது? தோற்றத்தில் இல்லை, அவங்களுடைய கனிகள் மூலியமாய் அவர்கள் நல்லவர்களாய் கெட்டவர்களாய் என்பதை நாம் என்ன பண்ணிக்கொள்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். ஆனாலும் அந்த மரத்தை பார்த்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கனி இல்லாத ஒரு காலத்தில் கனியை எதிர்பார்த்தார் ஆண்டவர். கனியே இல்லை, அது சீசன் இல்லை. சீசன் இல்லாத நேரத்தில் போயிட்டு அதில் கனி எதிர்பார்த்தா கனி கிடைக்குமா? கிடைக்காது. கனி இல்லாததுனால அதை சபித்தார். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 1 தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்றால் அப்போ கனி கொடுக்கிற காலங்களில் கனி கட்டாயம் இருக்கும். ஆனால் இவர் எதிர்பார்த்த காலம் கனி இல்லாத ஒரு காலத்தில்
அந்த மரத்தில் கனியை எதிர்பார்த்தார், கனி இல்லாததுனால அதை சபித்தார், அது பட்டு போய்விட்டார். அது கூட இருந்தவர்களுக்கு ஆச்சரியமாகவும் கேள்விக்குரியமாக இருந்தது. ஏன்னா இது கனி இல்லாத சீசன், மாங்காய் இல்லாத நேரத்தில் மாங்காய் மரத்தில் போய் மாங்காய் எதிர்பார்த்தா கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. இப்போ தான் என்ன சீசனு? பலாப்பழம் சீசனு. ஆனால் இப்போ பலாமரத்தில் பார்த்தா பலாமரத்தில் என்ன இருக்கும்? கனி இருக்கும். பலாமரம் சீசனே, பலா சீசனே இல்லாத நேரத்தில் பலா எதிர்பார்த்தா கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னவென்றால், ஒரு மனிதன் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த கனி தான் அவர் எதிர்பார்த்தார். அது கிடைக்கவில்லை, அதை சபித்தார். ஒரு சரித்திரம் எப்படி சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பட்டுப்போன இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறிவதற்கு மரத்தை தேடினார்கள், கிடைக்கவில்லை. அந்த இவர் சபித்த அந்த மரம் அவருக்கு சிலுவையாக அமைந்தது என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்டாருடைய நம்பிக்கையும் அப்படியாக இருக்கிறது. என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையை அறையப்பட்டது அத்திமரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நிறைய இந்துக்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தில் நிறைய என்ன பண்ணுறாங்க? சாமிகளை செய்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னே கூட உங்களுக்கு தெரியும், தண்ணியிலேருந்து அத்தி மரத்தை எடுத்தாங்க. அதுக்கு பேர் அத்தி மரம்னு ஒரு கடவுள் பேரை வச்சு, அது திரளான ஜனங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தாங்க. ஆமாவா இல்லையா? ஞாபகதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஆகினால் அத்தி மரம் அவ்வளோ விசேஷத்தன்மை உடையது. அத்தி மரம் மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லையில சொல்லாமா? ஆகினாலே அந்த மரம்தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று ஒரு சில கருத்துகள் சொல்லப்படுகிறது. அது வேதத்தில் இல்லை, கருத்துக்களாக இருக்கிறது. அது ஜனங்கள் நம்புகிறார்கள், ஒரு சில கூட்டங்கள் அது நம்புகிறது. ஆனாலும் அப்படியே இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள், நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இப்போது அவசியமில்லை. மரம் நமக்கு மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டிருந்தார். அதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவன் நம்மை மீட்டு கொண்டது ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எப்படி நம்மளை மீட்டு கொண்டார் என்றால், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவையிலே தூக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனிதர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதர்களாக இருந்தாலும் சிலுவையிலே அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருடைய ஆட்சியில் சிலுவை மரணம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு மரணம். அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையிலே அறையப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். வசனம் சொல்லுகிறது, நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். நம்முடைய சாபங்களை தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நம்முடைய சாபங்கள் அத்தனையும் மாற்றும்படியாக, தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். அப்போ அதுக்கு முன்னாடி என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ செய்த பாவங்களை
அவன் பாவம் செய்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு செத்து போயிருப்பான். அவனுடைய பிளட் ரிலேஷன் ஆகிய நாம அந்த சாபம் நமக்குள்ளே இருக்கும். சொல்லுகிறார், 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரையிலும் நான் என்ன செய்வேன், அவனுடைய சந்ததியை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நாம் செய்கிற தவறுகள் பாவங்கள் அத்தனையும் சாபமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. நான் உங்களுக்கு அதிகமான காரியங்களில் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நாம் பணத்தை சேர்த்து வைக்கவில்லை என்றாலும், செல்வத்தை சேர்த்து வைக்கவில்லை என்றாலும், அதிகமாக அவங்கள படிக்க வைக்க முடியவில்லை என்று சொன்னாலும், சாபத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீர்கள். அது உங்களோடு போகிறதில்லை. உங்களுடைய சந்ததி 7 தலைமுறை வரைக்கும் இருக்கும். 4 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிருபைகள் எனக்கு கிடைத்த பிறகுதான் இந்த சாபங்களுடைய டிசைனை நிறைய நான் காண முடிஞ்சது. ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இது என்ன சாதாரண ஹார்ட் அட்டாக் தானே அப்படின்னு நினச்சிருந்தேன். பெங்களூரில் நடந்த சம்பவம். 35 ஹார்ட் பீட்டினுடைய அளவு எவ்வளோன்னா 35 எவ்வளோ தாங்குது, 35% தான் இருக்குது. சும்மா ஒரு சத்தம் கட்டாவோ பொட்டுன்னு போயிடும். ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறேன், பிலோமினா ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. சரி, நான் ஜாம் பண்ணுறேன்னு ஃபோனில் ஜாம் பண்ணேன். ஒரு வேளை நான் பெங்களூருக்கு வந்தால் என்னை நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். பிலோமினா ஹாஸ்பிட்டல்லேருந்து பெங்களூருக்கு நான் போனப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து என்னை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. சரி, இவங்க 2 நாளில் வெளியே வந்துடுவாங்க, முடியாதுன்னு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டாங்களா, வீட்டுக்கு வந்த பிறகு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ஜெபிக்கிற பிறகு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு என்னை கூப்பிட்டார்கள். நான் போய் ஜெபித்தேன். அவங்க வீட்டுக்காரும் ஹார்ட் அட்டாக்கில் தான் செத்துருக்கிறார். அவங்க பையனுக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க பேரப்பிள்ளைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி இந்த 3 பேருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கு இருக்கிறதை நான் கண்டேன். என்ன என்று பார்த்தா லாஸ்ட்டில் சாபம். யாரோ ஒருவன் இவங்க பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கடன் கொடுத்து திரும்ப இவங்க கேட்கக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு செய்வனை பண்ணிட்டான். அந்த சாபம் இந்த பிள்ளைகள் மேலே இருக்குது. ஹார்ட் அட்டாக்கில் ஒவ்வொருத்தராக போயினுங்கிறாங்க. இது சாபம் என்று இந்த பிள்ளைகளுக்கு தெரியல, செத்தவனுக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. அன்றைக்கி நாங்கள் சொன்னோம், இந்த பாருப்பா, இந்த வாசல் இங்கே நிற்கிறேன்னு பாரு, இந்த இடம் தான் வாசல். இப்போ வாசலை நீங்கள் இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கிறீங்க, அவர் செத்துது இந்த இடம் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவன் நம்பினான். அழுதான், கரெக்டாக சொல்கிறீங்களே, இந்த பக்கம் தான் வாசல் இருந்தது. ஆமாம் அப்படின்னு சொன்ன பிறகு உங்கள் அப்பா இந்த மாதிரி செய்திருக்கிறார், அதனுடைய சாபம் தான் இதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு இருந்த கட்டெல்லாம் ஜெபம் பண்ணி அவிழ்த்து விட்ட பிறகு அவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ண பிறகு அந்த அம்மா அப்போவே ஹீலிங் ஆனாங்க. வழியில் சொல்லுங்களேன். இது போல் பல குடும்பங்கள் பல காரியங்கள் என்ன உண்டானது, நாங்கள் ஜெபிச்சு அதுக்கு எந்த மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அந்த குடும்பம் மட்டும் பாவ அறிக்கை செய்து தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சித்து உடனே இருக்கிறார். அப்போ இதனால் வர்ற சாபங்களை ஆண்டவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். நமக்காக எனக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள் இனி நான் சுமக்க வேண்டியதில்லை, நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற தவறுகள் பாவங்கள் எல்லாம் உங்களோடு முடிந்து விடுகிறது என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அதை கொஞ்சம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற பாவங்கள் இப்பொழுதும் அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உன் சந்ததி சபிக்கப்பட்டிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் அதை கணக்கு கேட்பார்.
ஆகினால நீங்கள் எதை சேர்த்தாலும் எது சேர்த்து வைத்தாலும் பாவத்தை மட்டும் சாபத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீர்கள் உன் சந்ததிகளுக்கு. கர்த்தர் அதை இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக எனக்காக அவர் சாபமானார். என்றைக்கு அப்படி விசுவாசிக்கிறீர்களோ, எனக்காக என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் சபிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிறவனுக்குத்தான் அதிலிருந்து விடுதலை தவிர, அவர் சிந்தின ரத்தம் அவருக்கு உரிமையாகும் தவிர, அதை விசுவாசிக்காதவனுக்கு எவனுக்கும் விடுதலை கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். எவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இன்றைக்கி ஈஸியாக மற்றவங்க மேலே குறை சொல்லிடலாம். இன்றைக்கி ஈஸியாக ஒரு தவறை சொல்லிவிடலாம். இல்லை ஒரு மனுஷனை நோகடித்து விடலாம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அது சாபமாய் மாறும் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிற கர்த்தர். நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போகாமல் நாமும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த லெந்து நாட்களிலே கல்வாரியை சிந்திக்கிற நாம் அதை யோசித்து நாம் கிறிஸ்துவை இரத்தத்தினால நம்முடைய சாபங்களை அழிக்கும் வல்லவராயிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு அழியில சொல்லுவோமா? ஒரு அழியில சொல்லுவோமா? இன்றைய தலைப்பு மரங்கள். இந்த மரங்களில் அந்த மரத்தின் தன்மையை ஒருவன் அந்த மரத்தின் தன்மையை எப்படி அறிந்து கொள்கிறோம்? கனிகள் மூலியமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 காரியத்தை மட்டும் நாம் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். 3 அதுக்குள்ளே முடிச்சிடலாம். மரங்களுக்குள்ளே ஆதாம் ஏவாள். மரங்களுக்குள்ளே ஆதாமும் ஏவாளும். மரத்தின் கீழே நத்தானியேல். மரத்தின் மேலே சகேயு. மரத்திலே இயேசு கிறிஸ்து. இந்த 4 மரங்களை குறித்து ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்குது. சித்தி மரம் தெய்வீக தன்மையை கொண்டதுன்னு சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா மரங்களும் எதனால உண்டானது? சீத்தி மரத்தினால. அதில் என்ன பண்ணணும்? பொன் தகடு மூடணும். அப்புறமா என்ன பண்ணணும்? வெள்ளி தகடுனால் மூடணும், வெங்கலத்தால் மூடணும், அந்த தன்மைக்கு தகுந்ததுவால. அப்போ டேபிள், அடுத்தது என்னது? தூபபீடம், அடுத்தது என்னது? உடன்படிக்கை பெட்டி. இவைகள் எல்லாம் தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாம் சித்தி மரத்தில் செய்யப்பட்டது. தெய்வீக தன்மைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம் 4 விதமான மரத்தினுடைய தன்மைகளை நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம். 1, மரங்களுக்குள்ளே ஆதாம் ஏவாள். அதை நாம் சிந்திக்கலாம். இப்போ நம்ம வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதி ஆகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் அவன் மனைவி சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்கே ஒளிந்து கொள்கிறதுக்கு மரங்கள் அவர்களுக்கு பயன்பட்டது. மரங்களுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். தேவ சத்தத்துக்கு விரோதமாக. எப்பொழுதும் ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவன் தன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ளாமல் தவறு செய்வானானால், குற்றம் செய்வாரானால், தன்னுடைய மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து அவனால் நடக்க முடியாது. நீங்கள் குற்றவாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி மூடிக்கிட்டு போவான். கவனிச்சிருப்பீங்க.
இல்லைனாக்கா போலீஸ்காரங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு தலைக்கு என்ன போடுவாங்க, துணியை போட்டு மூடிட்டு போவாங்க. போஸ் கொடுக்க மாட்டான். இப்போ போஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன, ஓ இப்படி போஸ் கொடு, இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடு, நான் போஸ் கொடுக்குறோம். ஆனால் தவறு செய்தவன் போஸ் கொடுக்குறானா பார்த்தீங்களா? எங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் இப்படி தான் இருக்கும். அவன் மூஞ்சி கூட காமிக்க மாட்டான். கரெக்டாக நான் சொல்லுது ஏன்? நான் தன்னை ஒழித்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது. தவறு செய்கிறவர்கள் எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்தியோ சமுதாயத்தில் தலைநிமிர்ந்தோ நடக்க அவர்களால் முடியாது. தலைகுனிவு உண்டாகிறது. தன்னை ஒழித்து கொள்ள விரும்புகிறான், தன்னை மறைத்து கொள்ள விரும்புகிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் டேடின்னு சொல்லிட்டு எகிரி குடிச்சிட்டு உடனே அவர் இடத்துல ஈவினிங்கில் அழகாய் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த இந்த 3 பேரும் இன்றைக்கு பார்ப்போமானால் அவர் சத்தம் மட்டும் தான் கேட்குது. இவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் மரத்தின் மத்தியிலே. ஸோ மரத்தின் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் பாவம் அவர்களை மறைக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தவறு செய்தவர்கள் தன்னை ஒழித்து கொள்ளுகிறதுக்கு ஒரு இடம் தேடுகிறார்கள், தன்னை மறைத்து கொள்வதற்கு ஒரு இடம் தேடுகிறார்கள். அந்த எது என்றால் அந்த தோட்டத்தின் அந்த மரத்தின் மத்தியிலே அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் தன்னை வெளிப்படுத்த அவர்களுக்கு தைரியம் இல்லை, பயம். அப்போ யாருக்கு பயம் வரும் என்றால் பாவம் செய்தவர்களுக்கு பயப்படுவார்கள். என்னது? யாரு? கீழ்ப்படியாதவர்களுக்கு பயம். தேவனுக்கு விரோதமாய் அவர் வார்த்தைகளை கட்டளைகளை கேட்க கீழ்ப்படியாதவர்களுக்கு, அதன்படி நடக்காதவர்களுக்கு பயம் இருக்கும். ஜெபிக்க உனக்கு வாயில வார்த்தை கூட வராது. சில துக்கங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, வார்த்தை வாயில் ஒன்று கூட வராது. என்ன வரும்? கண்ணீர் மட்டும்தான் வரும். இந்த அனுபவம் உள்ளவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் இருந்திருக்கிறது போல நிறைய. உட்காருவேன், அழ மட்டும்தான் வரும், சத்தமிட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, தோத்திரம் கூட வாயில் வராது, ஜபம்னு முட்டி போட்டுடும், அழுக தவிர வேறு எதுவும் வராது. நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு நீங்கினா தான் உன் வாயில் வார்த்தையே வெளியே வரும், தைரியம் வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். இல்லை என்றால் ஒளிந்து கொள்கிற அனுபவம். அப்போ இந்த மரம் என்ன மரம்னா தன் பாவங்களை மறைக்கிறதுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிற பாவத்தின் நிறைந்த மனிதன் ஒளிந்து கொள்கிற அனுபவம். அதுக்கு அந்த மரம் பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லையிலே சொல்லுங்களேன். பாவத்துக்கு உதவியாயிருந்த மரம், அவர்களை பாதுகாக்கிற மரம். எது செய்ய வேணானுமோ அதை செய்துட்டார். தேவனை முகமுகமாய் சந்தித்தவர்கள் இன்றைக்கு முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன வார்த்தை கேட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டார். என்னன்னு கேட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு அதே வார்த்தை இன்றைக்கு கல்வாரியை குறித்து சிந்திக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். கல்வாரியை குறித்து எனக்காக அவர் சொன்னார். சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்களுக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக உன் சந்ததிகளுக்காக நீங்கள் அழுங்கன்னு சொன்னார். உன்னுடைய வாரிசுகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க என்று சொன்னார். ஏன்? நீ அவருக்காக பரிதாபப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அவர் தான் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? எங்க ஒளிஞ்சின்னு இருக்கிற? ஏன் ஒளிஞ்சின்னு இருக்கிற? உங்களுக்கு நிர்வாணின்னு சொன்னவன் யார் அப்படின்னு கேட்கிறார்.
எத்தனை கேள்வி வருது பாரு. அதில் அவர் கேட்குறார், நீ யார்? உனக்கு நிர்வாணின்னு சொன்னவன் யார்ரா? இவ்வளோ நாள் என் கூட சுற்றிட்டு இருந்த அவன் தானே? டெய்லி ஈவினிங்கில் கையை பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் ஒளிஞ்சிட்ட, அதுவும் நிர்வாணின்னு சொல்கிற. உனக்கு நிர்வாணின்னு சொல்லி கொடுத்தவன் யார்? அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிட்டாயான்னு கேட்குற. இன்றைக்கும் அப்படி தான். நீ எங்கே உட்காந்துக்கிற, நீ எங்கே போகிற, நீ எங்கே இருக்கிற என்பதை தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிறத யாரும் பார்க்கல. நம்ம நினைக்கிறோம் என் இருதயத்தில் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் நண்பனுக்கு தெரியாது, நான் அவ்வளோ பெரிய நல்லவன். ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே உட்கார்ந்துன்னு இருக்கிற, நீ எங்கே நடக்கிற, என்ன பேசுகிற, என்ன பேசினுக்கிற, என்ன பேச்சு பேசுகிற. கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு கல்வாரியை நினைத்து பார்க்கிற நாம், சிலுவையை சுமந்து சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம், அந்த மரங்கள் மத்தியிலே உண்டான பாவங்களுக்கு பரிகாரியாக அதே மரத்தில், அவர் காஞ்சி போன மரத்தில் தொங்குகிறதை நீர் அறிந்திருக்கிறாயா? அதுக்கு காரணம் என்ன? நான் தான் காரணம், என் குடும்பம் தான் காரணம், என் மூதாதையர்கள் தான் காரணம். ஆண்டவரே என்னை மன்னித்து உன் மகனாக மாற்றும் என்று கேட்போமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமும் ஏவாளும் மறைந்திருந்த மரம் பாவத்தின் பிறப்பிடம். ஒளிந்து கொண்டார்கள் மரத்தின் மத்தியில். அப்போ பாவத்தின் மரணம், பாவம் உண்டான ஒரு மரம். அல்லேலூயா. அடுத்தது இரண்டாவதாக நாம் சிந்திக்கலாம். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். மரத்தின் கீழே நத்தானியேல் பிலிப்பு சொல்லுகிறான், இங்கே வா என்று. பிலிப்பும் நத்தானியேலும் பேசிக்கொள்ளும்போது நத்தானியேல் சொல்லுகிறான், நசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமோ, எதிர்பார்க்க முடியுமோ என்று கேட்கிறான். ஏன்னா அப்படியாப்பட்ட நசரேத்துன்னா அங்கே ஒரு நன்மையும் வராது, அவ்வளோ நல்லவங்கன்னு அர்த்தம். என்னது? ஆவடியிலே ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி தான் இந்த நாகமன் நகர். இங்கிருந்து ஒரு நன்மை வருமா? ஏன்னு கேளுங்க, அங்கே எல்லாம் ரவுடி பசங்க, அங்கே இருக்கிறவெல்லாம் திருட்டு பசங்க, அங்கேருந்து ஒரு நன்மை கூட கிடைக்காது. அந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா என்று நத்தானியேல் கேட்கிறார். நசரேத்திலிருந்து வருமாவா? வந்து பார் என்று சொல்லுகிறார். நசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் எதிர்பார்க்காத மனிதனிடத்தில் அங்கிருந்து ஒரு நன்மையும் வராது என்று ஏன்னா தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணின நகரம், தேவன் அனுப்பின தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வெட்டி போட்டார்கள், அழித்து போட்டார்கள். அங்கிருந்து ஒரு நன்மையும் வராது என்று எதிர்பார்த்தார்கள். வந்து பார் என்று பிலிப்பு சொல்லுகிறார். பிலிப்பு சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா? இல்லை, மோசே பிரமாணங்களை நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். வந்து பாருங்கள், மோசே பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியா? வா, நான் பார்க்குறேன்னு நாத்தானியேல் யாரை பார்க்க வருகிறார்கள்? யாரை பார்க்க வராங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் வருகிறார். அந்த வசனம் தான் இந்த வசனம். வாசிக்கலாம். 1:48. என்னது 1? யோவான் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே
நீ அத்திய மரத்தின் கீழே இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொன்னார். எங்க இருக்கும் போதே பிலிப்பு கூப்பிடுறான், ஏய் வாடா போய் பார்க்கலாம் இயேசுவை இன்னும் கூப்பிடுறான். அதுக்கு முன்னாலேயே பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நீ அத்தி மரத்துக்கிட்ட உட்காந்துல அதை நான் கண்டேன் என்றான். அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. வாசிங்க 46 47 வசனம். அதுலேயே அதற்கு நாத்தான்வேல், நாசிரத்திலிருந்து எதனா ஒரு நன்மை வருமா என்று கேட்கிறான். அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் தம் இடத்தில் வருகிறதை பார்த்தார். அவனை குறித்து, நாத்தான்வேலை குறித்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நீ தாயான்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பாவம் செய்கிற ஒரு மரத்தின் கீழே அவன் இருந்து பாவம் உண்டானது. இப்போ இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறார். அவன் எங்கே இருக்கிறான்? அவனும் எங்கே இருக்கிறான்? மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மரம் அது? அத்தி மரத்தின் கீழே நீர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்த்தேன். அவன் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே, அதுக்கு 45வது வசனம் படிச்சு பாருமா. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, மோசே தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற அவர்கள் சொன்ன அந்த மனுஷனை நாங்கள் இப்பொழுது கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரனாகிய இயேசுவே என்று சொன்னான். ஸோ அவன் சொல்றான், நீ வா, மோசே தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த மனுஷன் இப்போது நாங்கள் பார்த்தோம், வந்து பாரு. ஏன் நஸ்ரத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? வரவே வராது அப்படின்னு நத்தான்வேல் சொல்றான். உடனே அவன் வந்து பாரும் என்று சொல்லுகிறான். வந்தான். கிட்ட வந்த உடனே, நீ பிலிப்பு உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ மரத்துக்கிட்ட உட்காந்துல நான் பார்த்தேன் அதை. அலையில சொல்லுங்களேன். ஸோ நீ உன்னுடைய அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட, நான் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று பாட்டு பாடியிருக்கிறார். அலையில சொல்லுங்களேன். நீ எங்க உட்கார்ற, எங்க போற, எங்க வர, என்ன பேசுற, என்ன திங்க் பண்ற, என்ன யோசிக்கிற, என்ன திட்டமிடுகிற, எத்தனையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவனிடத்தில் வந்தபோது சொல்லுகிறார், நீ பிலிப்பு உன்னை பார்க்கிறதுக்கு முன்பாக நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அலையிலே சொல்லுங்களேன். அலையிலே சொல்லுங்களேன். அது மட்டுமா, அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார், நீ உத்தம இஸ்ரவேலன். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லணும், நீ உத்தம கிறிஸ்தவன். அலையில சொல்லுங்களேன். நான் ஒரு உத்தம கிறிஸ்தவன் நீ என்று இந்த நாளிலே சிலுவை கிட்ட வந்து நின்று சிலுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற, சிலுவையை பார்த்து அழுது கொண்டிருக்கிற, சிலுவையினுடைய மரணத்தை நினைத்து ஆண்டவர் எனக்காக பாடுபட்டீங்களேன்னு சொல்லிட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிற அவரை நோக்கி பார்க்கிற இந்த நாளிலே நாம் அவர் சொல்லணும், நான் உன்னை கண்டேன் மரத்தின் கீழே, நீ ஒரு உத்தமன் என்று கண்டேன் என்று சொல்லணும். ஆதாம் ஏவலை பார்த்து உத்தமன் சொல்லவில்லை, பாவம் செய்தார்கள், நிர்வாணிகள் என்று அவர் கண்டார், சொன்னார். நீ நிர்வாணியா இருக்கிறாயா, உத்தமனா இருக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களப்பா. உன்னை உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். நத்தானையில பார்த்து அப்படி சொன்னார். அப்ப அவன் சொல்றான், நீங்க உன்னை நான் மரத்தடியில் பார்த்தேன்னு சொன்னதுனால என்னை நீ விசுவாசிக்கிறியான்னு கூட கேட்டார் அவர். ஏன்? நான் மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தது இவர் எப்போ பார்த்தாரு? நான் உட்கார்ந்து பார்த்தேன்னு சொல்றாரே, இவர் எப்போ அந்த வழியில் வந்தாரு? அவனுக்கு ஆச்சரியமானது. அவர் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் அறிகிறார். தாவீது சொல்கிறான்,
நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டா கூட அங்கே நீ இருக்கிற, நான் எப்படி பாவம் செய்வேன்? அல்ல சொல்லுங்களேன். நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டா கூட அவர் அங்கே இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்கிறான், அந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும். என்னை சுற்றி இருள் இருந்தாலும் கிறிஸ்து என்னை பிரகாசிக்க பண்ணுவார். உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்த இடத்துல வழி தெரியாமல் இருக்கிற, ஆனால் உன்கிட்ட மட்டும் வெளிச்சம் இருக்கும். அல்லையிலே அந்த சீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. சுற்றி இருள், ஆனால் உன்கிட்ட மட்டும் வெளிச்சம் இருக்கும். அதுதான் கிறிஸ்து. ஆகினால நீ எங்கேயும் போய் மறைய முடியாது, ஒளிய முடியாது, ஓட முடியாது. நீ எங்கே ஓடினாலும் எங்கே வந்தாலும் எங்கே உட்கார்ந்தாலும் அவர் அறிகிறார். சொல்லுங்க, நான் என்னை காண்கிறவரை நான் காண்கிறேன். சொல்லுங்களேன். இதுக்கு மட்டும் சத்தம் வரலையே. என்னை காண்கிறவரை நான் காண்கிறேன். அல்லேலூயா. மேலகரன் சொல்லுங்க, என்னை காண்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் எப்பொழுதும் என்னை அவர் கண்டு கொண்டு இருக்கிறபடியினால் என்னால் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. பாவம் செய்ய முடியாதுன்ற வார்த்தைக்கும் பாவம் செய்ய மாட்டேன் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாவம் செய்ய மாட்டேன் பிரதிஷ்டை உள்ளவன், தீர்மானம் உள்ளவன், ஸ்டெப்பனா நிற்கிறவன். பாவம் செய்ய முடியாது. ஏன்னாக்கா பாவம் செய்ய என்னால் முடியும், ஆனால் தடை பண்ணுறவர் அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறாருக்காக நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நான் டிஃப்ரென்ஸ் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? நான் பாவம் செய்ய மாட்டேன். அவன் தீர்மானம் உள்ளவன், பிரதிஷ்டை உள்ளவன், சரியான ஆளு, உத்தமன். நான் பாவம் செய்ய முடியாது அப்படின்னா, வாய்ப்புகள் இருந்தாலும் சமயங்கள் இருந்தாலும் சமயம் வாழ்க்கவில்லை என்றாலும் நான் எப்படி இருந்தாலும் பாவம் செய்திருவேன். ஆனால் ஏன் செய்ய மாட்டேன்னாக்கா, அவர் என்னை எப்போதும் பார்த்துனே இருக்கிறதுனால, அவர் பார்க்கறதுனால இவன் பாவம் செய்யல. அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லை? அப்போ ரெண்டு பேரில் யார் சிறந்தவன்? செய்ய மாட்டேன்னு சொல்கிறவனா சொல்லுங்க, யார் சிறந்தவன்? முடியாது, செய்ய முடியாது, செய்ய மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன். ஏன்னு கேளு, அவன் ஒரு பிரதிஷ்டை இருக்கு. ஒரு திருமணத்துக்குள்ளே வாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கணும், என் உத்தம உண்மை உள்ள விசுவாசியே என்று சொல்ல வேண்டும். அலையில சொல்லுங்களேன், என் உண்மை உள்ள விசுவாசியே, என் மகளே என்று சொல்லணும். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார். அலையில சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாத்திலும் ஒரு வசனம் தான் சொல்லிக்கிறேன். மூன்றாவதாக, மரத்தின் மேல் செகையு. மரத்தின் மேலே செகையு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சில பேர் இப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தில் உட்காந்துக்கிறாங்க. திமிரு என்ற மரம், தலைகருவம் என்ற மரம். என்ன நிமிந்து பாருங்க, நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. திமிரு என்ற மரம், நான் என்கிற அகம்பாவம் உள்ள மரம், பெருமை என்கிற மரம், கீழ்ப்படியாது என்கிற மரம். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? ஜாதி என்கிற மரம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தில் உட்காந்து தொங்கி நிற்கிறோம். இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரின்னு. அதுவும் அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. நான் அத்தி மரத்தை பற்றி நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். அத்தி மரம் மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது, கனி கொடுக்க வேண்டும். பாட்டு கூட பாருங்கள்ல, அத்தி மரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். பார்க்க பார்க்க அழகாயிருப்பது அத்திமரம், ஆனால் இயேசுவோ கனியை தேடினால் ஏமாற்றம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தெரியுமா அந்த பாட்டு? அத்திமரம் போல எத்தனை பேர் இருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது, பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கிறது, பார்க்கறதுக்கு கௌரவமாக இருக்கிறது. ஆனால் கனியை தேடினால் ஏமாற்றம்.
ஆனால் நல்ல கனி கிடையாது. அல்லையில சொல்லுங்களேன். இவன் எங்கே ஏறி உக்காந்துக்கிறான்? கனி இல்லாத மரத்தில் ஏறி உக்காந்துக்கிறான். இறங்கி வா என்று சொல்கிறார். அந்த சீனை போடுங்க. மேலே உட்காந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கீழே நின்று கூப்பிடுகிறார். பாசிங்க, அது கீழே இருக்கிற பாருங்க, அந்த வழியாய் ஓடி வருகிற வழியாய் ஏறி போய் உட்காந்து கொண்டிருக்கிறார். அவன் அங்கேருந்து இவன் குள்ளனா இருந்தபடியான பார்க்க முடியாது. அவன் மேலே ஏறி உட்காந்து பார்க்கலான்னு பார்க்குறான். மரத்துக்கிட்ட வந்தவொடனே, ஏய் சகைவே இறங்கி வா என்று சொல்கிறார். ஐயோ, என் பேர் கூப்பிட்டாரே, என் பேர் கூப்பிட்டாரு, என் பேர் எப்படி தெரியும் அவனுக்கு? வேகமாய் இறங்கி வருகிறான். ஸோ இறங்கி வருகிறவனுக்கு தான் விடுதலை உண்டு. அல்லையில சொல்லுங்களேன். மரத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறவனுக்கு தான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஜாதி என்கிற வனம், திமிரு, படிப்பு, பெருமை, இதெல்லாம் மரத்தை மேலே ஏறி உக்காந்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தில் உக்காந்துக்கிறோம். அந்த மரத்தை விட்டு நீங்கள் உட்காந்துக்கிற மரத்தை விட்டு இறங்கி வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவன் இறங்கி வந்தான். வேகமாக இறங்கி வந்தான். சடன்லி உடனே இறங்கி வந்தான். அப்படியே கீழ்ப்படிந்தான். அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். வீட்டுக்கு அழைத்து கொண்டு நான் உன் வீட்டில் தங்கணும்னு அவர் கேட்டார். வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். வீட்டுக்குள்ளே போன உடனே அவர் பேசலை, அமைதியாக போயின்னுக்கிறார். அவள் தான் வீட்டுக்குள்ளே போன உடனே இவன் பாவாரிக்கை செய்கிறான். பாருங்க என்ன செய்கிறான்? யா சொத்துல பாதி ஏழைங்களுக்கு குத்துறேன். பாதி பணம் ஏழைக்கு போயிடுச்சு. அப்புறம் எவ்வளோ? ஒருத்தங்கிட்ட அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அதை 4 திருப்பி 1 ரூபா வாங்கினா 4 ரூபாய் குத்துறேன். அவனை தன்னை வெறுமையாக்கி கொண்டான். அப்படியே நிற்கிறார். ரொம்ப ஆச்சரியமானது. என்ன உண்டாதுனது? அவன் மொத்தமே 10 ரூபான்னு வச்சுக்க. அவனுக்கு ஆஸ்தி 10 லட்சம்னு கூட வச்சுக்க. 10 ரூபான்னு வச்சுக்க. சிம்பிள் கணக்கு போடலாம். பாதி ஏழை குத்துறான். 5 ரூபா போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 5 ரூபா இருக்கும். ஒருத்தங்கிட்ட 1 ரூபா வாங்கினாக்கா 4 ரூபாயா திருப்பி குத்துறான்னா. அப்போ திருப்பி குத்துட்டா மீதி அவங்ககிட்ட என்ன இருக்குது? 1 ரூபாய் எப்படி இருக்கும்? 4 திருப்பி கொடுக்குறான். 1 ரூபா வாங்கிட்டான், 4 மடங்கு போட்டு கொடுக்குறனா என்ன ஆச்சு? 5 போச்சு, 0 ஆகிட்டான். தன்னை 0 ஆக்கினான். கர்த்தர் அவனுக்கு 0 ஆக்கி விட்டார். ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அவனும் வாலிபன். சகேயு வாலிபன். சகேயு யாரு? வாலிபன். சகேயு யாரு? பணக்காரன். சகேயு யாரு? அதிகாரி. சகேயு யாரு? படித்தவன். இதே குவாலிட்டி உள்ளவன் ஒருத்தன். வாலிபன், படித்தவன், பணக்காரன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். நடுத்தருவில் வந்து அவன் பக்தி உள்ளவன். இவன் பக்தி இல்லாதவன். யார் பக்தி இல்லாதவன்? சகேயு பக்தி இல்லாதவன். அவன் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. ஆயத்துறையில் வேலை செய்கிறவன். ஆயத்துறையில் வேலை செய்கிறவன் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. அவன் பாவி, கரைப்படைந்தவன். அதான் வெளியே நின்று ஐயோ நான் பாவின்னு கூப்பிட்டவன். அவன் உள்ளே வர முடியாது. பாவி இவன். ஆனால் இன்னொரு வாலிபன் படித்தவன், பட்டம் பெற்றவன், பணக்காரன், பக்தி உள்ளவன். ஏன் பக்தி உள்ளவன்னா, தெருவில் முட்டி போட்டு நல்லா போதுகிறே நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு வெரி குட். அவன் கேள்வியும் கேட்டான், இயேசு பதிலும் சொன்னார். ஆனால் துக்க முகத்தோடு போனவன் இயேசுக்கிட்ட வந்து, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து துக்க முகத்தோடு ஒருத்தன் போகிறான்னா அவன் பண ஆசை உள்ளவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வாலிபன் தான் துக்கத்து முகத்தோடு போயிருக்கிறான். என்ன சொன்னார் தெரியுமா? எழுந்து நின்று அப்படியே யோசிக்கிறார். ஐயோ 10 கட்டளையை கை கொண்டியா? ஐயோ சின்ன வயசுலேருந்து 10 கட்டளையை ஒன்று கூட தவறாது மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா. 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுறவன் யார் தெரியுமா? நீதிமான். அவன் தான் பரிசுத்தவான். சின்ன வயசுலேருந்து கை கொள்கிறான். நம்மளால் ஒன்றே கை கொள்ள முடியல. என்ன சொல்கிறார்? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, ஒரே ஒரு வார்த்தை. அதே நம்மளால் கை கொள்ள முடியல. 10 கட்டளை எங்கேருந்து கை கொள்ளுது? ஆனால் 10 கட்டளை கரெக்டாக கொள்ளணும். இதுவா நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்.
சரி சரி, அடுத்தது என்ன சொன்னார்? உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தைரியருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வானார். சிலுவைனா என்னது? பாடு, துன்பம், துக்கம், வேதனை. சுகபோகமாக வாழ்ந்திருந்த நீ உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தைரியருக்கு கொடுத்துட்டு துன்பத்தை அனுபவிச்சு நீ அவன் கூட வானார். துக்க முகத்தோடு போனவன் ஒரு ஆள் தான். அவங்ககிட்ட அவன் கேள்வி கேட்டான், இயேசு பதில் சொன்னார், பேசினார். இங்கே இயேசு கிறிஸ்து நான் உன் வீட்டில் தங்கணும்னு மட்டும்தான் சொன்னார். வீட்டுக்கு போனவொடனே இவன் மடமடன்னு கொட்டி தீர்த்தான். இன்னைக்கு அவனுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் துக்க முகத்தோடு போனான். ஸோ அவன் நீதிமான், இவன் பாவி. பாவிக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நீதிமான் துக்கத்தோடு போனான். நீ நீதிமானா துக்கத்தோடு போகிற பாவியா, ரட்சிப்பை பெற்ற பாவியா? சொல்லுங்கள், ரட்சிக்கப்படுவீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவள் மோசமானவா, அவெல்லாம் ரட்சிக்கப்படலை. நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன். ஐயா, அதெல்லாம் ஒரு சர்ச்சைக்கு வருமா? அதெல்லாம் சர்ச்சைக்கு வர்றதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்கிறத கேட்டுருக்குறோம். அவங்க சர்ச்சைக்கு வந்தனா இவங்க வர மாட்டாங்க. ஐயோ அவள் வர, நான் வர மாட்டான். இன்னும் சர்ச்சை தீட்டுப்பட்டு போச்சு மாதிரி. அவன் வர, நான் வர மாட்டேன். ஐயோ, அவ்வளோ பரிசுத்தவான் வந்தாம்மா இவன். அவன் 10 கட்டளையை கை கொள்கிறவன் பரிசுத்தவான். ஆனால் அவனுக்கு உண்டானதை விட்டு தைரியத்துக்கு கொடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே பண ஆசை அவனை நெருக்கினதுனால துக்கத்தோடு போய்விட்டான். லாசரு அப்படி இல்லை, சகேவு அப்படி இல்லை. சகேவு வீட்டுக்கு வந்த உடனே அவரை உபசரித்தான். இவனே சொல்கிறான், பாதி ஏழைக்கு கொடுத்துறேன், 1க்கு 4 திருப்பி கொடுத்துட்றேன், நான் என்னை வெறுமையாக்குகிறேன்னு சொன்னான். உனக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். 2 பேர்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பரிசுத்தவான் என்கிற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிற பண ஆசை உள்ளவர்களா? ஏதோ ஒரு ஆசை உன்னை பற்றி கொண்டு இருக்கிறதா? அதை விட்டுவிட்டு வர முடியவில்லையா? அதுக்கு நீ அடிமையாக இருக்கிறாயா? அதை விட்டு வா, கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஒரு அழில சொல்லுங்களேன். சகேவு அப்படி இல்லை, அவன் பாவி, சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு தகுதி இல்லாதவன். அவரை போய் தொட முடியாது. மரத்தின் மேலே ஏறி உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை இறங்கி வர சொன்னார். அவன் இறங்கி வந்தவொடனே மொத்தமாக தன்னை வெறுமையாக்கினான். கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். 2 பேருக்குள்ளே நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், கோயில் கட்டி கொடுத்தேன், அதை பண்ணேன், ஊழியம் செய்கிறேன். ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து தான் நான் ஊழியம் செய்கிறேன். எல்லாம் செய்யுங்க, எல்லாம் நல்லது தான். மனம் திரும்புதல் இல்லாமல் அவனுக்கு மனம் திரும்ப மனதில்லை. அவன் பற்றுதல் அவன் பணத்தின் மேல் இருந்தது, உலக ஆசையின் மேல் இருந்தது, உலக பாசத்தின் மேல் இருந்தது. அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். சகேவு அப்படி அல்ல, அது அத்தனையும் அனுபவித்தான். அவனுக்கு இருந்ததெல்லாம் இவனுக்கு இருந்தது. இவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான், ரட்சிப்பை பெற்றான். நீங்கள் 2 பேரில் யார்? நீங்கள் இந்த சகேவா, அந்த ஐஸ்வர்யவானா? யோசித்து பாருங்கள். இறங்கி வரணும். நீ எந்த மரத்தில் இருக்கிற ஐயோ, அந்த மரத்தை விட்டு இறங்கி வரும்படியாய் கர்த்தர் உன்னை இன்றைக்கு கல்வாரிலிருந்து கீழே இருந்து அழைக்கிறார். சகேவே வா என்று அழைக்கிறார். அலையில சொல்லுங்களேன், சகேவே வா என்று அழைக்கிறார். அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு நினைச்சிங்க. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். கல்வாரியை நோக்கி பார்க்கிற, சிலுவையை நோக்கி பார்க்கிற, அவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் இறங்கி வா என்று அழைக்கிறார். ஒரு அலையில சொல்லாமா? அலையிலே சொல்லாமா? அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் உத்தமன் என்று அழைக்கிறாரா? அல்லது நீ உனக்கு யார் சொன்னது, எங்கே இருக்கிறன்னு கேட்கிறாரா? அல்லது இறங்கி வா என்று சொல்லுகிறாரா? அல்லது மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு, அதுதான் நம் ஆரம்பத்தில் படித்த வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் என்ன சொல்லுகிறார்? மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு நமக்காக சாபமானார், உனக்காக சாபமானார்.
நம் குடும்பத்திற்காக சாபமானார். எந்த மரம் அவருக்கு எந்த மரத்தை சபித்தாரோ அதே மரத்தம் சபிக்கப்பட்ட மரத்தில் அவர் தூக்கப்பட்டார் என்று ஒரு சரித்திரம் சொல்கிறது. நாம் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை கல்வாரியை நோக்கி பார்க்கிற நம்ம, இயேசு பாடு மரணத்தை நோக்கி பார்க்கிற நம்ம, ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாம் என்ற இடத்துல உங்கள் பெயர்களை போற்றுக்கொள்ளுங்கள். நீ எங்கே இருக்கிற? நீ நிர்வாணின்னு சொல்றிய, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றிய. நான் நிர்வாணி. உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னா? நீ நிர்வாணி இல்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். அடுத்தது இரண்டாவது மனிதன், உத்தம இஸ்ரவேலன், உத்தம கிறிஸ்தவன். நீ மரத்தடியில் உட்காரும் போது நான் உன்னை பார்த்தேன். நீ மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை அறிக்கை செய்ததை நான் பார்த்தேன். நீ உத்தம கிறிஸ்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? மூன்றாவது மனிதன் யாரு? சகேயு. எந்த மரத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற? எதை விட முடியாமல் இருக்குது, அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வா என்று அழைக்கிறார். நீ சகேயுவா ஐசுனு உள்ள வாலிபனா? சகேயுவா ஐசுனு உள்ள வாலிபனா? நீயே தீர்மானம் செய்து கொள். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவரிடத்தில் வா. கல்வாரி உன்னை அழைக்கிறது. அவரிடத்திலே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கல்வாரியிலே தொங்கின இயேசு அவருடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். எல்லாம் எழுந்து நிற்கலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாநிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்துமாமீட்பை பெற்றிடாமல் ஆத்துமா நஷ்டம் அடைந்தார். ஆத்துமாமீட்பை பெற்றிடாமல் ஆத்துமா நஷ்டம் அடைந்தார். உலகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே
வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், அதை நோக்கி பார்த்து கொண்டு இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நம் அனைவரும் ஒரு சகையை போல நாம் மாறுவோம். உத்தம நாத்தான் வேலை போல நாம் மாறுவோம். ஆதாமை போல மனம் திரும்புவோம். அல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் முடிவுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக முடிவுக்காக இம்மானுவேல் ஜெபம் பண்ணுவார். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாயும் ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாயும் இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆதாம் ஏவாளை நீர் எங்கே என்று விசாரிக்கிறவர். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் ஒளிவு மறையின்றி எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் வெளிப்படுத்தி உம்மிடத்தில் சொல்லும் போது அதற்குரிய நிவர்த்தியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகேயு போல நீங்க உம்மை தெரிந்து கொள்ளும் போது, நீர் எங்களை அறிந்து கொள்ளும் போது எங்களுடைய மீறுதல்களை மன்னிக்க வழிவாசல் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி. இன்னுமாய்க்கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான் வேலை குறித்து சொன்னீர். நாங்கள் உம்மை அறிந்தவர்களா கர்த்தாவே? நாங்கள் எங்களுடைய உம்முடைய உத்தமத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் எங்களுக்காய் எங்களுடைய சாபங்களுக்காய் ஆண்டவரே பாவங்களுக்காகவும் நீர் மரத்தில் தூக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட கர்த்தராய் இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட இப்பவும் கூட முது கிருபை, அன்பு, தயவு, எங்கள் மீது வைத்த மகா பெரிய அன்பு எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. உம்மை போல நாங்கள் மாற கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. பேசின தாசனை அநேகமாயிரம் ஜனங்கள் மத்தியிலே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. வந்த பிள்ளைகளையும் வர தடப்பட்ட தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், தேவைகளை பூர்த்தி செய்யும், குறைகளை எல்லாம் நிறைவாக்கித்தாரும். உம்முடைய ராஜ்யத்துக்கும் வருகைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென். ஆமென். ஒரு 2 பேருக்காக நாம் ஜெபிக்கணும், மறந்துட்டேன். நம்ம சபையில் வந்து கொண்டிருக்கிற கார்த்திகா, அந்த பிள்ளைக்கு அடிக்கடி வயிற்று வலி கேரிங்கில் இருக்கா. அதுபோல் வரக்கூடாது. அதனால இன்றைக்கி அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்காக நாம் ஜெபிக்கணும். இனி பிழைக்கவே முடியாது, டைம் கொடுத்துட்டாங்க, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நாம் இங்கே ஜெபிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவங்க சாட்சி சொல்கிறாங்களோ இல்லை தெரியாது. அப்படி சொன்னாலும் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம், எனக்கு நாங்கள் போய் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு ஆண்டு சுகம் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய எங்கள் சபை நீங்கள் ஜெபிச்சிங்க அதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்ல மாட்டாங்க. அது கௌரவ பிரச்சனை. நானே ஜெபம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நாம் ஜெபிச்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஒரு விடுதலை இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரத்தில் கீழே விழுந்து அடிபட்ட
ஒரு மனிதன் மிகவும் கோமா ஸ்டேஜில் போயிட்டார். என்னது அவருக்கு? தலையில் அடிபட்டது, மூக்கில், வாயில், காதில் எல்லாம் ரத்தம் வந்துச்சு. காதில் ரத்தம் வந்தால் அதுக்கு பிறகு அவன் பிழைக்க மாட்டான்னு தான் நிச்சயம். ஆனால் அப்படி தகவல் வந்த பிறகு நர்சம்மா எங்களை நமக்கு சொன்னாங்க, அவனுக்காக ஜெபிச்சோம். அடுத்த போன 2 நாளைக்கு முன்னால், ஒரு 3 நாளைக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி திருச்சியிலேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து சென்னை கொண்டு வந்துட்டாங்க. நைட்டு அந்த அம்மா திடீர்னு அவனுக்கு மயக்கம் வந்துச்சு, என்னான்னு தெரியல, வாய்ந்துட்டு அங்கே தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் போயின்னு இருக்கிறோம் ஆம்புலன்ஸில், அவருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேர் சலீன், அவர் முஸ்லீம்னு நினைக்கிறேன். என்னது அவர் பேர்? சலீன். சலீன் இம்மில்லை, சலீன் இன்னு வரும். சலீன் அன்னருக்கு நைட்டில் நான் ஜெபித்தேன். கவலைப்படாதீங்க, அவர் ஜீவனை கொடுத்தார், ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கமாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க சொல்லி அனுப்பிச்சேன். இது வரைக்கும் அவங்க கொண்டு ஃபோன் வரல. சர்ச்சில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கார்த்திகாவுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கார்த்திகாவுக்கு இம்மானுவேல் ஜெபம் பண்ணுங்க, சலீனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். நம்முடைய ஒற்றுமையாக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்பதுக்கு ஏராளமான சாட்சிகள் நம் சபையில் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரி கார்த்திகாக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க ராஜா. இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பலவீனம், வயிற்று வலி எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தாயும் சேயும் நலமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். குணமாக்குறதான வல்லமையை கர்த்தர் அனுப்பி இந்த நாளிலே இப்பொழுதே குணமாக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேங்க. வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், உம்முடைய வார்த்தையால் சுகமாக்குற கர்த்தர். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அதே நேரம் அதே வேளையிலே அவனுடைய வேலைக்காரன் பிழைத்தான். ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பிழைத்தது போல இப்ப நாங்கள் சபையாராய் சேர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறோம். இதே வேளையிலே அந்த மகள் குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. வல்லமை தொட்டு குணப்படுத்திடுங்க தாவு. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. கூடாதது ஒன்று உண்டோ? இல்லையே தகப்பனே. உம்மால் ஆகும். சுகத்தை தாரும், சாட்சியுள்ள ஜீவியத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். அடுத்தது சலீன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இப்போ எல்லோரும் யாராலும் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவர், உம்முடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஒன்றல்ல ரெண்டல்ல வேதத்திலும் 2-3 பேர்களை ஆண்டவரை அப்பா நீங்க உயிர்ப்பித்திருக்கிறேன். காது வழியாக ரத்தம் வந்தால் அவங்க நிச்சயம் மரணம் என்ற சூழ்நிலையும் என் தேவரீர் கர்த்தாவே நீர் அவரை உயிர்ப்பிச்சு செய்திருக்கிறீங்களே. நன்றி எங்கள் தகப்பனே. ஆண்டவரே, கோமாவுடைய ஸ்டேஜ், அதாவது மரணத்தின் கடைசி ஸ்டேஜுக்கு போயிருந்த சூழ்நிலையும் நீர் அவரை உயிர்ப்பித்து கொண்டு வந்தீங்க. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். தேவரீர் ஆண்டவரே அப்பா, இன்னும் வந்து பார்த்தா அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மயக்கமெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கர்த்தாவே நீரே அவர்களை பொருட்படுத்துங்க. பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்ற வசனத்தின்படி நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கள் எங்கள் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உமது பலனை நீர் அவர்களுக்கு கொடுக்க, அவர் பலன் இருந்திருந்த போது உமது பலனை கொடுத்து நீர் அவர் ஆசீர்வதியும் எங்கள் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். சர்வ உள்ள எங்கள் தகப்பனே ஆண்டவரே நீரே அவர்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பார்த்திபன் என்ற ஒரு ஊழியக்காரன் நம்ம கூட நிறைய ஊழியத்தில் என் கூடவே இருந்தால் நைட் அண்ட் டே என் கூட இருந்தவர். இந்த ரூப்பு போடாத நேரத்தில் இந்த புல்பீட்டில் உட்காந்து நான் போய் கம்முன்னு படுத்துடுவேன். ஆனால் ராத்திரி 12 மணிக்கு மேலே 12 1 மணி 2 மணி வரைக்கும் இங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்? இந்த சபையை சீக்கிரம் கட்டி கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணால் நம்ம கூடவே இருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு 10 வாலிபர்கள் நம்மகிட்டேருந்து போயிட்டாங்க. 10 குடும்பம் போயிடுச்சு, நம்ம விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவர் தான். அதனால் அவர் மேலே எனக்கு கசப்பு தான். போன பிள்ளைங்க அவங்கக்கிட்ட கூட இல்லை, அவர்கிட்ட கூட ஸ்டாண்டர்டாக வச்சுக்கல. அவங்களும் தனித்தனியாக போய் இப்போ 4 சபையாக பிரிஞ்சு ஊழியம் செய்துன்னு இருக்கிறாங்க. சரி, இம்மானுவேல் தான் சொன்னார் இது போல் பிரச்சனை இருக்குது அவங்களுக்காக சொன்னாங்க. ஆகினால அதுக்காக அவர் இப்போது கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அவருக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை தேவன் மீட்டு கொள்கிறார். வஞ்சகத்தினாலேயாவது வைராகத்தினாலாவது ஊழியம் செய்யணும். நம்மளை விட்டு அவங்க போனாலும் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அது ஒரு சந்தோஷம்தான். நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்ற பயம் கஷ்டம் எனக்கு இருந்தாலும் நம்ம 10 வாலிபர்களை கொண்டு போயிட்டாங்க. நல்ல வாலிபர்கள் தான், எல்லாம் என்ன மாதிரியே கோட்டு சூட் போட்டு தான் இருப்பாங்க. அப்படியே 10 கோட்டு நிற்குங்க. நீங்கள் அதை பழைய அந்த ஆல்பம் பாருங்கள் தெரியும். ஆனால் ஊழியம் செய்கிறாங்க, அது ஒரு சந்தோஷம். அவருக்காக இம்மானுவேல் ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இப்பவும் கூட ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்த சகோதரர் பார்த்திபனுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் தலையில் அடிபட்டு மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜில் ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்காய் செபிக்கிறங்க தாவே. உமது ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற என் தேவன் அவருக்கு சுகத்தை தந்து ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோ அப்படின்ற தன்மைக்கு அவர் வருகிறார். அந்த நிலைமையிலிருந்து அவர் இனிவரும் நாட்களிலே உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை வேணுமாய் வேண்டிக் கொள்கிறேங்க தாவே. தெய்வீக வல்லமை இப்பொழுது சென்று சரீரத்திலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வல்லமை ஆட்கொள்ளட்டும். குணமாக்கிற வல்லமை குணமாக்கட்டும் கர்த்தாவே. என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையில் உள்ள வல்லமை அவரை குணப்படுத்துட்டுங்க தாவே. மருத்துவர்கள் பார்த்து அதிசயப்படும்படி நீர் அதிசயமானவர் என்பதை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்க தகப்பனே. பெரிய காரியத்தை செய்யும். ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை அவருக்கு தந்தருளும். சுகப்படுத்தி பலப்படுத்தி சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நரம்புகளையும் இந்த மூளைக்கு போகிறதான நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பலவீனத்தை நீக்கி போடும். எல்லாவற்றையும் நினமுள்ளதாக்கும். பரிபூர்ண விடுதலை அடைந்தார் என்று நாங்கள் கேள்விப்பட உமக்கு நன்றி செலுத்தவும் துதிக்க ஒரு சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி தாங்க. உமது கண்களிலே இரக்கம் கிடைக்க செய்யுங்க ஆண்டவர். நீங்க தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதி. சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். என் தேவன் விடுதலை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம்மோடு நம் அனைவரும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சமாதானம் உண்டாவதாக. God bless you.